தோழிகளே, காலை வணக்கம். வெல்கம் டு மாதவன் கிச்சன். நான் இப்போது மாடி தோட்டத்தில் இருக்கிறேங்க. காலையில் இதை பாருங்கள், செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க தோட்டமே. காலையில் வந்தால் கொஞ்சம் மாடி ஏறி வந்ததில் கொஞ்சம் மூச்சு வாங்குது. இதை பாருங்கள், இதை நம்ம இப்போ பறிச்சிக்கலாம். இது இங்கே ஒரு பூ இருக்குங்க, இதையும் பறிச்சிக்கலாம். இது பாருங்க, 4 பூ பூத்துருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நம்ம பாண்டிச்சேரி மதர் தட்டில் வைக்கலாம். ஓகேவா? அப்புறம் சாமந்தி பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. கொஞ்சம் சாமந்தியும் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி அஷ்டமி, மகா அஷ்டமி, கார்த்திகை மாதம் வர அஷ்டமி மகா அஷ்டமி திதி. எங்கள் கோயிலில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் காலபைரவருக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகம் நடைபெறுங்க. அவருக்கு கட்டி போடலாம். அவருக்கு மகரந்தமே இல்லாத, ஆனால் இதில் கொஞ்சம் மகரந்தம் இருக்குது, மகரந்தமே இல்லாத பூ தான் போடணும். இதையும் கட்டி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் கொஞ்சம் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து கட்டி போட்டுடலாம். நான் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேங்க. சாமந்தி பாருங்க, எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதை பாருங்க, பூக்களை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே அரளியும் பூத்துருக்குங்க நிறைய, அதையும் பறிச்சிக்கலாம். ரெண்டும் சேர்த்து கட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் சாமிக்கு. இதை பாருங்க, இது ஒத்த அரளி தான், இதையும் பறிச்சிக்கலாங்க. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. காலையில் ரொம்ப ரம்யமாக இருக்குங்க எங்கள் தோட்டம். நான் பனின்றதுனால கொஞ்சம் 7:30 வந்தேன், 7:30 8 மணிக்கா. இன்னும் காலையில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இவர் இப்போ தான் மலர்ந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா, இவங்களே பறிச்சிக்கலாம். இது பாருங்க, இவங்க இன்னும் மலரவே இல்லை, இவங்களே பறிச்சிக்கலாம். ஓணம் சாப்பிடுதுங்க, எப்படி சாப்பிட்டு இருக்குங்க. இந்த பூ மொட்டு எல்லாம் ஒரு பெரிய ஓணம் இருக்குது, அது கடிச்சு கடிச்சு வச்சிருது. இது பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சாமந்தி இருக்குங்க, அதையும் பறிச்சிக்கலாம். இங்கே 2 மல்லி, எங்கள் மருமக பாயிட்டு வந்த செடியில் மல்லி, அதையும் பறிச்சிக்கலாம். ஒரு குட்டி ரோஸு, அது உதிர்ந்துருச்சுங்க, நேற்று பூத்திருக்கும் போல் இருக்குது, உதிர ஆரம்பிச்சிருச்சு. நாட் ரோஸ் இவங்க இப்போ தான் மலர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பன்னீர் ரோஸு, இதெல்லாம் முந்தா நேற்று பூத்தது, இதெல்லாம் பறிக்கவே இல்லை நான். பாருங்க, அவங்களாம் உதிர்றாங்க. இது இன்னும் மொட்டாவே இருக்குது, இருக்கட்டுங்க செடியில். இல்லை பறிச்சிடலாமா? பறிச்சிடலாம். வீணாக உதிர்ந்து கீழே போகிறதுக்கு நிறைய மொட்டை எடுத்துருக்குங்க. பாருங்க, நிறைய மொட்டு இருக்குது. இது ஒரு மொட்டு, அது நாளைக்கு பூக்கும். இங்கெல்லாம் நிறைய மொட்டு இருக்குது. இந்த ட்ரம்மில் நிறைய சாமந்தி.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ க்யூட். பார்க்குறதே ஒரு சந்தோஷங்க. நான் பறிக்கவே மாட்டேன், இப்போ சாமிக்காக பறிக்கிறேன். எனக்கு பூ பறிக்கணுன்னாவே கஷ்டம், அது செடியிலவே பார்த்தா தான் எனக்கு அழகு. இந்த பாருங்க, புறா எல்லாம் மேலே வட்டம் பிடுது பாருங்க. இன்னையோட ஹார்வெஸ்ட் இது தான். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோஸ், குட்டி ரோஸ் மலர்ந்துருச்சுங்க. கீழே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே மலர்ந்துட்டாங்க இவங்க. பாருங்க, அழகாக இருக்காங்க. இவரையே சாமிக்கே வச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த 4 செம்பருத்தியும் மதர் தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இவங்க தான் பாண்டிச்சேரி மதர், ராமலிங்க அடிகளார். அது சின்ன ஃபோட்டோ இதை வச்சுருக்கேன் பாருங்கள். பூ ஒரு 2 லில்லியும் பூக்கலைங்க, அது ஒரு பூக்காமையே அப்படியே காஞ்சி போகுது. சரி, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன், அதையும் வச்சாச்சு. சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த சாமந்தியும் அரளியும் கட்டி இன்றைக்கி காலபைரவருக்கு போட்டாச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மகா அபிஷேகம் நல்லா நடந்தது இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.